ஹாய்ப்பா, எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நாங்கள் குழந்தைங்களுக்கு மாம்பழ ஜூஸ் போட்டு கொடுக்க போகிறோம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு கடன்னு இந்த மாதிரி ஸ்லைஸாக போட்டுட்டு எடுத்துக்க போகிறேன். எனக்கு என்னமோ இது கொஞ்சம் கஷ்டமாக தெரியுது. நான் இதோட இன்னொன்று பண்ணுவேன், கரண்டியில் அள்ளி பறிச்சு எடுத்துக்கலான்னு இருக்கிறேன். பாருங்கள், ஒரு பாதி இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டேன். இன்னொரு பாதி பாருங்கள், குழம்பு கரண்டி இருக்குது. இது பாருங்கள், ஐஸ் மாதிரி அழகாக வந்துடுச்சு. இப்படி எடுத்தோடனே இந்த மாதிரி எடுத்து போட்டு நான் பால் காய்ச்சி ஆற வச்சது இருக்குது, அதை சேர்த்துக்க போகிறேன். ஒரு 4 டீஸ்பூனு சர்க்கரை சேர்த்துக்கிட்டேன். இது ஒரு 3/4 டம்ளர் பால். இது பத்தாது, இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கணும். ஃபஸ்ட்டு அரைச்சிக்கிட்டு அப்புறம் பால் சேர்த்துக்கலான்ட்டு. நீங்கள் எந்த மாதிரி ஜூஸ் போடுவீங்கன்னு சொல்லுங்கள். நான் மாம்பழம் ஜூஸ் இந்த மாதிரி தான் போட்டு கொடுப்பேன் எங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு. பாருங்கள், திக்காக இருக்குது. நான் இப்போ இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றி அரைச்சிக்கிறேன். இப்போ கரெக்டாக வந்துடுச்சு பாருங்கள். எங்கள் வீட்டு மாம்பழம் ஜூஸ் பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்களும் இது போல் மாம்பழ ஜூஸ் போட்டு குடிங்க.